திருவள்ளுவர் சிலைக்கு அடுத்து கன்னியாகுமரியில இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது கண்ணாடி பாலம். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கடலும் ஒண்ணு சேர்ற இடம் கன்னியாகுமரி. அந்த இடம் எப்படி உருவாச்சுன்னா 1956க்கு முன்னாடி வரைக்குமே குமரி மாவட்டமும் தென்காசி மாவட்டத்துல இருக்கும் செங்கோட்டையும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு தான் இருந்துச்சு. 1956 நவம்பர் 1 அன்னைக்கு பல போராட்டங்களுக்கு அப்புறம் குமரியும் செங்கோட்டையும் சென்னை மாகாணத்துல சேர்க்கப்பட்டுச்சு. கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபம், திருக்குறளை அடையாளப்படுத்தும் விதமா 133 அடி கொண்ட திருவள்ளுவர் சிலை, இந்த ரெண்டுமே ரொம்பவே முக்கியமான இடங்களா இப்ப வரைக்குமே இருக்கு. திருவள்ளுவர் சிலை வச்சு 25 ஆண்டுகள் ஆனதால விவேகானந்தர் மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில இந்தியாவிலே முதன் முறையா ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் 37 கோடி செலவுல கட்டப்பட்டிருக்கு. Thank you for watching.